தமிழ்நாட்டில் முதலமைச்சராக பதவியேற்க இருக்கிற தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய்க்கு தமிழ்நாட்டுக்குள்ளேயும் இந்தியாவிலையும் அவருடைய ஆதரவாளர்கள், ரசிகர்கள், அரசியல் தலைவர்கள் எல்லாருமே வாழ்த்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. பிரதமர் மோடி, காங்கிரஸ் சார்பாக ராகுல் காந்தின்னு சொல்லி பல தலைவர்கள் வாழ்த்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. இது இந்தியாவுக்குள்ளே நடக்கிற ஒரு விஷயம். ஆனால் இலங்கையிலையும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய வெற்றின்றது பெரிய அளவில் கொண்டாடப்படுது. அவருடைய ஆதரவாளர்கள், ரசிகர்கள் இன்றைக்கு ஒரு சில நிகழ்வுகளை ஏற்பாடு செய்திருந்ததையும், யாழ்ப்பாணத்தில் ஒரு நிகழ்வு நடத்தப்பட்டிருந்ததையும் கூட பார்க்க முடிஞ்சுது. இன்னும் ஒரு பக்கம் இலங்கை பாராளுமன்றத்திலையும் கூட விஜய்க்கு வாழ்த்துக்களை சில அரசியல்வாதிகள் சொல்லியிருக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக இலங்கையினுடைய மிக பிரதானமான 2 கட்சிகள், ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ், இலங்கை தமிழரசு கட்சியினுடைய 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பதவியேற்க இருக்கிற விஜய்க்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் சொல்லி குறிப்பிட்டிருக்கிறாங்க. இலங்கை தமிழரசு கட்சியினுடைய சிவஞானம் சரிதரன் நண்பர் விஜய்க்கு வாழ்த்துக்கள் என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருந்தார். ராசமாணிக்கம் சாணக்கியன் குறிப்பிட்டிருந்தார், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கிற விஜய்க்கு வாழ்த்துக்கள், ஈழத்தமிழர்களினுடைய நலன் சார்பா அவரோட தொடர்ந்து செயற்படுறதுக்கும் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்ற மாதிரி குறிப்பிட்டிருந்தார். இதுக்கு முதல்ல சில மாதங்களுக்கு முதல்ல சாணக்கியனும் சுமந்திரனும் தமிழ்நாட்டுக்கு பயணம் செய்து கே ஸ்டாலின் முதலமைச்சரை சந்திச்சு ஈழத்தமிழர்களினுடைய நலன் சார்பான சில பேச்சுவார்த்தைகள் ஈடுபட்டிருக்கிறோம் சொல்லி சில செய்திகள் வெளிவந்திருந்தது. இப்ப முதலமைச்சராக இருக்கிற விஜயோடையும் அந்த மாதிரியான முயற்சி தொடரும் சொல்லி சாணக்கியன் குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய சுமந்திரன் சில நாட்களுக்கு முதல்ல, தேர்தலுக்கு முதல்ல டிஎம்கே சார்பான சில பதிவுகளை, கே ஸ்டாலினுக்கு சார்பான சில பதிவுகளை சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருந்ததையும் பார்க்க முடிஞ்சது. அரசியல் எல்லாமே சகஜமானது என்ற அடிப்படையில் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய இந்த வாழ்த்தையும் பார்க்க வேண்டியிருக்கு. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் நிசாம் காரியப்பர் பாராளுமன்றத்தில் உரையாற்றும் போது விஜய்க்கு வாழ்த்து சொல்றாரு. விஜயனுடைய பாடலையும் பாடுறார். எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு என்ற பாடலை பாடி நிசாம் காரியப்பர் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய மிக பிரதானமான ஒரு கட்சி, இலங்கை முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும், இலங்கை தமிழ் பேசும் சமூகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த கட்சி சார்பாகவும் பாராளுமன்றத்துக்குள்ள விஜய்க்கு வாழ்த்து சொல்லப்பட்டிருக்கு. நாமல் ராஜபக்சவும் சோசியல் மீடியால ஏற்கனவே வாழ்த்தி இருந்தார். இன்றைக்கு ஊடகங்களை சந்திக்கிற சந்தர்ப்பத்தில் ஒரு ஊடகவியலாளர் கேட்கிறார், நாமல் ராஜபக்ச சோசியல் மீடியால வாழ்த்து சொல்லி இருக்கிறீங்க, ஆனால் அரசியல் சில வித்தியாசமான நிலைப்பாடுகள், கொள்கைகள் அவருக்கு இருக்கு. குறிப்பா கச்சத்தீவு விவகாரம் சம்பந்தமாக கேட்கப்பட்டிருந்தது. இப்போ நாமல் ராஜபக்ச சொல்லியிருந்தார், கச்சத்தீவு திருவிழாவுக்கு விஜய் வர முடியும், அதுல எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது, ஆனால் கச்சத்தீவு மீட்பு என்றதெல்லாம் நடைமுறை சாத்தியம் இல்லாதது என்ற மாதிரி அவருடைய விஜயனுடைய தீவிரமான ஒரு ரசிகர் தான் நாமல் ராஜபக்சவும். அவர் அந்த மாதிரியான ஒரு கருத்து சொல்லி இருந்ததையும் இன்றைக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. இப்போ கச்சத்தீவு விவகாரம் என்றது இலங்கை தமிழ்நாடு என்றதை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு ஆதரவு சொல்லிக் கொண்டிருக்கிறவர்கள், இல்லாட்டி ரசிகர்கள், அவருடைய ஆதரவாளர்கள், இந்த மாதிரி வாழ்த்து சொல்ற அரசியல்வாதிகள் எதிர்வரும் நாட்களில் கச்சத்தீவு விவகாரம் பேச பொருளாகிற சந்தர்ப்பத்தில் எப்படியான ஒரு நிலைப்பாட்டுக்கு வரப்போறாங்கன்ற ஒரு முக்கியமான கேள்வியும் இருக்கு. இப்போ தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் விஜய் மட்டும் கிடையாது, எல்லாருமே, அது யாரா இருந்தாலும், கே ஸ்டாலின் இருக்க முடியும், பழனிசாமியா இருக்க முடியும், சீமானா இருக்க முடியும், விஜயா இருக்க முடியும், எல்லாரும் அரசியல் ரீதியில் கொடுக்க வேண்டிய தவிர்க்க முடியாத ஒரு வாக்குறுதி என்னன்னு சொன்னா கச்சத்தீவை நாங்கள் மீட்போம் என்றது. ஆனால் இது எப்படியுமே நடைமுறை சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் என்றது எல்லாருக்குமே தெரியும். இந்த வாக்குறுதியை கொடுக்கிற அரசியல்வாதிகளுக்கும் தெரியும். அரசியல் ரீதியில் சில கடிதங்கள் அனுப்பப்படலாம், சில கோரிக்கைகள் முன்வைக்கப்படலாம், கண்டன அறிக்கைகள் சொல்லி சில இடங்களில் அறிக்கைகள் வெளியிடப்படலாம், போராட்டங்கள் நடத்தப்படலாம். ஆனால் தமிழ்நாடு சொல்லப்பட்ட ஒரு மாநில அரசாங்கத்தால 2 நாடுகள் சம்பந்தப்பட்டிருக்கிற ஒரு விஷயத்துல கடைசி வரைக்கும் தலையிட முடியாது என்றது சாதாரணமான ஒரு அரசியல் தெளிவு புரிதல் இருக்கிற எல்லாருக்குமே விளங்கக்கூடிய ஒரு விஷயம். இது எதிர்வரும் நாட்கள்ல எப்படியான ஒரு விவாத பொருளா மாறும் என்றதை நாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போ விஜய்க்கு இருக்கிற ஒரு சில முக்கியமான சவால்கள் சம்பந்தமா இன்றைய நாட்களில் பேசப்படுது. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக விஜய் பதவியேற்க இருக்கிறார். தமிழ்நாடு டிவிகேனுடைய சட்டமன்ற தலைவர் என்ற பதவிக்கு அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இப்போ மு க ஸ்டாலின் பதவி விலகி இருக்கிறார். விலகணும், அவர் தோல்வி அடைஞ்சிருக்கிறார். அவருடைய கட்சி மட்டும் கிடையாது, 2வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறது மட்டும் கிடையாது, மு க ஸ்டாலின் தன்னுடைய சொந்த தொகுதியில கூட பதவியில இருந்த முதலமைச்சர் கொளத்தூர் தொகுதியில தோல்வி அடைஞ்சிருக்கிறார். தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் பதிவாகி இருக்கிற இன்னும் ஒரு சரித்திரமான சம்பவம் இதை பார்க்க வேண்டியிருக்கு. 96ஆம் ஆண்டு ஜெயலலிதா பதவியில இருந்த சந்தர்ப்பத்தில் தோல்வி அடைஞ்சதா சொல்லப்படுது ஒரு வரலாறு இருக்கு. இந்த நவீன வரலாற்றை பொறுத்த வரைக்கும் அண்மை காலத்தை எடுத்து பார்க்குற இடத்துல ஜெயலலிதாவினுடைய தோல்வி 96ஆம் ஆண்டு. இப்போ கே ஸ்டாலின் பதவியில் இருந்த சந்தர்ப்பத்தில் தோல்வி அடைஞ்சிருக்கிறார். 4வது தடவையா அந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பம் பதிவாகி இருக்கு, சம்பவம் பதிவாகி இருக்கு. இதுக்கு முதல்ல ஜெயலலிதா ஜெயராம், அதுக்கு முதல்ல 2 பேர் இந்த மாதிரி பதவியில் இருந்த சந்தர்ப்பத்தில் தோல்வி அடைஞ்ச இருக்கிற சம்பவங்கள் தமிழ்நாட்டில் பதிவாகி இருக்கு. கே ஸ்டாலின் தன்னுடைய பதவியை இழந்திருக்கிறார், பதவியிலிருந்து தூக்கி எறியப்பட்டிருக்கிறார். அதுக்கு பிறகு உத்தியோகபூர்வமா அவர் ராஜினாமா செய்ய வேண்டியிருக்கும், பதவி விலக வேண்டியிருக்கும். அந்த கடிதத்தை இன்னைக்கு அனுப்பி வச்சிருக்கிறார். அது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்ற செய்தியும் வெளிவந்திருக்கு. தமிழ்நாடு முதலமைச்சர் பதவியிலிருந்து தோல்விக்கு பிறகு அவர் பதவி விலகி இருக்கிறார் என்ற செய்தி பெரிய அளவில் பேசப்படாட்டியும் மேற்கு வங்கத்தில் இன்னைக்கு பதிவாகி இருக்கிற ஒரு சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் இதை கொஞ்சம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டியிருக்குன்னு சொன்னா, மேற்கு வங்கத்தில் ஒரு அரசியல் மோசடி நடந்திருக்கு. பிஜேபி தான்
வின் பண்ணியிருக்கு. 200க்கும் அதிகமான இடங்களை வந்து கைப்பற்றி இருக்கு. ஆனா தேர்தலுக்கு முதல்ல இருந்து 90 லட்சத்துக்கும் அதிகமான வாக்காளர்கள் பட்டியலிருந்து நீக்கப்பட்டது. அதுக்கு பிறகு சில சம்பவங்கள், வன்முறை சம்பவங்கள் பதிவாகி இருந்தது. இந்த தேர்தல் முடிவை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது, நான் முதலமைச்சர் பதவியிலிருந்து விலக போறது கிடையாதுன்னு சொல்லி மம்தா பானர்ஜி வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க. என்ன நடக்க போகுதுன்றது தெரியாது. அப்படியான ஒரு பின்புலத்தில் எம்.கே. ஸ்டாலின் வந்து தோல்வியை நாங்கள் ஏற்றுக்கொள்றோம், மக்கள் ஆணைக்கு மதிப்பு கொடுக்கிறோம்னு சொல்லி அவருடைய பதவியை விலகி ராஜினாமா கடிதத்தை அனுப்பி வச்சிருக்கிறார். இன்னைக்கு அவருடைய தொகுதிக்கு அவர் போயிருந்த சந்தர்ப்பத்திலையும் அவருடைய ஆதரவாளர்கள், கட்சியினுடைய சில முக்கியமான உறுப்பினர்கள் வந்து கண்ணீர் மல்க அவரை வழி அனுப்பி வச்சிருந்ததையும் பார்க்க முடிஞ்சுது. எம்.கே. ஸ்டாலின் வந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார், மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு அறிக்கை. அந்த அறிக்கையில் வந்து குறிப்பிடப்பட்டிருந்தது, வெற்றி பெற்றிருக்கிற அந்த கட்சிக்கும், தமிழக வெற்றி கழகம் வெற்றி அடைஞ்சிருக்கு, விஜய் வந்து முதலமைச்சராக போறாருன்னு சொல்லி எந்த ஒரு இடத்துலையும் கட்சியினுடைய பேரோ இல்லாட்டி விஜயனுடைய பேரோ வந்து எம்.கே. ஸ்டாலினுடைய அறிக்கையில் வந்து குறிப்பிடப்படலை. இது ஒரு விதமான அரசியல் உத்தியா என்னன்றது தெரியாது. அந்த கட்சிக்கும் எங்களுக்கும் இடையிலான வித்தியாசம் வெறுமனே 3% வாக்குகள் மட்டும்தான், 3.5 என்னமோன்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த மாதிரியான ஒரு சின்ன வித்தியாசத்தில் தான் நாங்கள் தோல்வி அடைஞ்சிருக்கிறோம், இது பெரிய மாற்றம் கிடையாது என்ற துணிப்பட எம்.கே. ஸ்டாலின் வந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். இது ஏடிஎம்கேக்கும் டிஎம்கேக்கும் இடையில இருந்த ஒரு போட்டியா இருக்கிற பட்சத்தில் ஏடிஎம்கே வின் பண்ணி இருக்குமா இருந்தா எம்.கே. ஸ்டாலின் வந்து இந்த மாதிரியான ஒரு அறிக்கையை வெளியிடுறதுல ஒரு நியாயம் இருக்கு. இன்றைக்கு நேற்று அரசியலுக்கு வந்திருக்கிற ஒரு கட்சி வந்து எம்.கே. ஸ்டாலினை தூக்கி அறிஞ்சிருக்கு, அவரால் கூட வின் பண்ண முடியாம போயிருக்கு. அந்த கட்சி வந்து பெரிய ஒரு பின்னாடி 73 இடங்கள்ல மட்டும்தான் வின் பண்ணிருக்குன்னு சொன்னா அவருடைய சொந்த தொகுதியிலேயே தோல்வி அடைஞ்சிருக்கிற பின்புலத்திலேயும் இந்த மாதிரியான ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறது எந்த அடிப்படையில் வெளியிட்டிருக்கிறார்ன்றது தெரியாது. மற்ற கட்சியா இருக்கிற சந்தர்ப்பத்தில் சில நேரங்கள் அதை நம்ப முடியும், ஏற்றுக்கொள்ள முடியும், ஒரு சின்ன வித்தியாசம்னு சொல்லி. இன்றைக்கு நேற்று அரசியலுக்கு வந்திருக்கிற கட்சியினுடைய வெற்றியை வந்து சாதாரணமா இவங்களை நாங்கள் கண்டுகொள்ள போறது கிடையாதுன்ற மாதிரியான அறிக்கையாக தான் அது வந்து பார்க்க வேண்டியிருக்கு. ஏற்கனவே தேர்தல் காலகட்டத்திலையும் நாங்கள் கண்டுகொள்ள போறது கிடையாதுன்ற மாதிரியான ஒரு மனநிலையில் இருந்தவர் இப்ப தோல்விக்கு பிறகும் அதே அரசியல் உத்தி வந்து தொடர்ந்து கொண்டிருக்கு. அந்த மாதிரியான ஒரு அறிக்கையும் வெளிவந்திருந்தது. தொடர்ச்சியா நாங்கள் எதிர்கட்சியா, பலமான எதிர்கட்சியா மக்களுக்காக பயணம் செய்வோம் என்ற மாதிரி குறிப்பிட்டிருக்கிறார். எம்.கே. ஸ்டாலினுக்கு இருக்கிற ஒரு சவால் என்னன்னு சொன்னா, விஜய்க்கு இருக்கிற மாதிரி தன்னுடைய கட்சியை பாதுகாக்க வேண்டிய ஒரு சவால் வந்து மு.க. ஸ்டாலினுக்கும் இருக்கு. விஜய் யாருடைய ஆதரவை பெற்றுக்கொள்வார் என்ற ஒரு விவாதத்துக்குள்ள போற சந்தர்ப்பத்தில் வந்து ஏடிஎம்கேனுடைய ஆதரவா டிஎம்கேனுடைய கூட்டணிகள் இருக்கிற கட்சிகளினுடைய ஆதரவான்னு பார்க்கிற நேரத்தில் டிஎம்கே கூட்டணி முடிவுக்கு வருதா என்ற மாதிரியான ஒரு கேள்வி வந்து இந்த நாட்களில் முன்வைக்கப்படுது. மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணின்றதை பொறுத்த வரைக்கும் இப்போ பிரேமலதா விஜயகாந்த் வந்து இன்றைக்கு ஊடகங்களை சந்திக்கும் போது குறிப்பிட்டிருக்கிறாங்க, அவங்க வின் பண்ணி இருக்கிறாங்க. ஒரு மறைமுகமான ஆதரவுன்ற மாதிரியான நிலைப்பாடு. நாங்கள் தொடர்ச்சியாக அந்த கூட்டணிக்குள்ள தான் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் விஜய் வந்து எங்களுக்கு புதிய நபர் கிடையாது, புதுசு அரசியலுக்கு வந்திருக்கிறார், அவர் வந்து மக்களுக்கான சேவைகளை செய்யட்டும் என்ற மாதிரி பிரேமலதா விஜயகாந்த் வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஒரு மறைமுகமான ஆதரவு என்ற அடிப்படையிலையும் பார்க்க முடியும். இன்னும் ஒரு பக்கம் காங்கிரஸ்ல வந்து 5 பேர் வின் பண்ணி இருக்கிறாங்க. இப்போ காங்கிரசினுடைய ஆதரவு வந்து எப்படியுமே விஜய்க்கு இருக்கும் என்று சொன்னால், ராகுல் காந்திக்கும் அவருக்கும் இடையில இருக்கிற நெருக்கமான நட்பை பொறுத்த வரைக்கும் ராகுல் காந்தி வந்து போன் பண்ணியும் விஜய்க்கு வாழ்த்து சொல்லி இருக்கிறார். அப்ப காங்கிரசினுடைய ஆதரவும் கிடைக்க போகுது. இன்னும் ஒரு பக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய சில அறிக்கைகளை பார்க்கிற நேரத்திலேயும் விஜய்க்கான மறைமுகமான ஆதரவு என்ற அடிப்படையில் தான் பார்க்க வேண்டியிருக்கு. இன்றைக்கு திருமாவளவன் விடுத்திருந்த அறிக்கையில் வந்து குறிப்பிட்டிருந்தார், நாங்கள் 2016ஆம் ஆண்டுல முன்வச்ச ஒரு தேர்தல் நிலைப்பாடு, அந்த கொள்கையை தான் வந்து மக்கள் இந்த தேர்தல் முடிவு மூலமா வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. ஒரு கூட்டணி ஆட்சி தான் தமிழ்நாட்டுக்கு முக்கியமானது என்ற நிலைப்பாட்டில் நாங்கள் இருந்து கொண்டிருந்தோம். அதுக்கு வந்து 10 வருஷங்களுக்கு பிறகு இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் தேர்தல் மூலமா அதே கொள்கை தான் சரியானது என்ற மாதிரியான ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி திருமாவளவன் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அப்ப டிஎம்கேல இருக்கிற மிக முக்கியமான கூட்டணி கட்சிகளினுடைய தலைவர்களினுடைய கருத்துக்கள், அறிக்கைகளை பார்க்கிற நேரத்தில் டிஎம்கே இல்லாட்டி அந்த கூட்டணி வந்து கூட்டணி அரசியல் முற்றுப்பெறுதா என்றதும் எம்.கே. ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய இன்னும் ஒரு நெருக்கடியா இருக்க முடியும். விஜயை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கேனுடைய ஆதரவை பெற்றுக்கொள்வாரான்னு கேட்டால் கடைசி வரைக்கும் பெற்றுக்கொள்ள போறது கிடையாது. ஏடிஎம்கேயும் நேரடியான ஆதரவையோ இல்லாட்டி மறைமுகமான ஆதரவையோ கொடுக்க போறதும் கிடையாது. சொன்னா அது ஒரு விதமான தற்கொலை முயற்சியாக கூட அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் பார்க்கப்பட முடியும். எதிர்காலத்தில் அடுத்த தேர்தல்களை சந்திக்கிறதா இருந்த இப்ப விஜய்க்கு ஆதரவு கொடுக்கிற சந்தர்ப்பத்தில் அடுத்த தேர்தல்களை வந்து சந்திக்க முடியாத ஒரு நிலம் உருவாகும். அப்ப ஏடிஎம்கேனுடைய ஆதரவும் நேரடியாக கிடைக்க போறது கிடையாது. அந்த கூட்டணியில இருந்து கொண்டிருக்கிற பிஜேபியினுடைய ஆதரவு இருக்குமான்னு சொல்லி பார்க்கிற நேரத்தில் வந்து பிஜேபி ஆதரவு கொடுக்கிறதுக்கு முன் வந்தா கூட விஜய் அதை கடைசி வரைக்கும் ஏற்றுக்கொள்ள போறது கிடையாது. சொன்னா ஏற்கனவே அரசியல் எதிரி டிஎம்கே, கொள்கை எதிரி வந்து பிஜேபி என்றதை பல சந்தர்ப்பங்களிலையும் விஜய் வந்து பதிவு செய்திருக்கிறார். ஏற்கனவே ஒரு விதமான பிம்பம் இருந்தது, சில விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தது. தமிழ்நாட்டுக்குள்ள பிஜேபியால காலூன்ற முடியாது, இதுக்காக விஜயை வந்து பிஜேபி பயன்படுத்தி இருக்கு, பி டீம் என்ற மாதிரியான நிறைய கருத்துக்கள் வந்து சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் அரசியல் மொழிகளை திரும்ப திரும்ப எங்களுடைய கொள்கை எதிரி பிஜேபி என்றதை விஜய் பதிவு செய்திருந்தார். அப்ப பிஜேபியினுடைய மறைமுகமான ஆதரவோ நேரடியான ஆதரவையோ கடைசி வரைக்கும் டிவிக்கு தமிழக வெற்றி கழகம் ஏற்றுக்கொள்ள போறது கிடையாது.
கிடையாது. ஆனால் இன்றைக்கு பிஜேபியினுடைய தமிழ்நாடு பிஜேபி வந்து அறிவிச்சிருந்தது எல்லா கட்சிகளும் எந்த விதமான நிபந்தனையும் இல்லாமல் டிவிக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு விஜய்க்கு வந்து ஆதரவு கொடுக்க வேண்டியிருக்கு என்ற மாதிரி எல்லா கட்சிகளுக்கும் ஒரு கோரிக்கையும் வந்து தமிழ்நாடு பிஜேபியால் இன்றைக்கு முன்வைக்கப்பட்டிருந்தது. இது எந்த அடிப்படையில் முன்வைக்கப்பட்டிருக்கு என்ற அதுக்கு பின்னால் இருக்கிற அரசியல் நோக்கம் என்ன என்ற ஒரு கேள்வியும் இருக்கு. குறைஞ்சபட்சம் 6 மாதங்களுக்காவது இந்த மாதிரி எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம ஒரு கால அவகாசத்தை விஜய்க்கு கொடுக்க வேண்டியிருக்குன்னு சொல்லி பிஜேபி தமிழ்நாடு பிஜேபி வந்து இன்றைக்கு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்ததையும் பார்க்க முடிஞ்சது. இப்போ சிலர் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா 2 கட்சிகள் சேர்ந்து விஜய்க்கு எதிராக களமிறங்குமான்றது. ஏடிஎம்கே டிஎம்கே சொல்லப்படுற 2 கட்சிகளும் சொன்ன இதுவரைக்கும் நாங்க தான் இருந்து கொண்டிருந்தோம். புதுசா வந்திருக்கிற கட்சியினுடைய தலைவர் வந்து விஜய் வந்து ஆட்சி அமைக்க போறாருன்றதை பொறுத்து கொள்ள முடியாம 2 கட்சிகளும் சில நேரங்களில் சேரலாமா என்ற மாதிரியும் சோசியல் மீடியால சில பதிவுகளை பார்க்க முடிஞ்சது. அதுக்கான சாத்தியம் சாதாரணமான அடிப்படையான ஒரு அரசியல் அறிவு இருக்கிறவர்களை பொறுத்த வரைக்கும் அதுக்கான சாத்தியம் வந்து பெரும்பாலும் கிடையாது. சொன்னா எதிர்கால அரசியல் சொல்லி பார்க்கிற இடத்துல இந்த 2 கட்சிகளும் இந்த மாதிரி சேர்ந்து செயற்படுற சந்தர்ப்பத்தில் விஜய எதிர்க்கிறதுக்காக 2 கட்சிகள் சேர்ந்திருக்கு என்றது அரசியல் ரீதியில பொதுமக்கள் மத்தியில வந்து ஒரு வெறுப்புணர்வை கொண்டு வரும். அந்த மாதிரியான முயற்சியில வந்து கடைசி வரைக்கும் இந்த 2 கட்சிகளும் ஈடுபட போறது கிடையாது. இப்ப விஜய்க்கான ஆதரவுன்றது இப்ப 108 பேர் இருக்கிறாங்க. இன்னும் ஒரு 10-11 பேருடைய ஆதரவு தேவை. காங்கிரசினுடைய ஆதரவு எப்படியுமே கிடைக்க போகுது. மற்ற ஒரு சில திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகளினுடைய ஆதரவும் கிடைக்கும். கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஆதரவு கிடைக்கும் சொல்லப்படுது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி நம்ம ஒரு பக்கம் பிரேமலதா விஜயகாந்த் பிரேமலதா அவர்களுடைய கட்சியினுடைய ஆதரவு தேமுதிகவினுடைய ஆதரவும் சில நேரங்களில் கிடைக்கலாம், பெரும்பாலும் கிடைக்கலாம் என்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. 6 மாதங்களில் சில நேரங்களில் இன்னும் ஒரு தேர்தலை தமிழ்நாடு சந்திக்கும் என்ற மாதிரி சொல்லப்படுறதுலையும் எந்த விதமான உண்மையும் கிடையாது. அதுவும் நடைமுறை சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். அதுக்கான சாத்தியக்கூறுகளும் பெரும்பாலும் குறைவானது. என்ன சொன்னா விஜய்க்கு வந்து 108 பேர் இருக்கிறாங்க. 10-11 இந்த கணக்குகளை வச்சு பார்க்குற நேரத்தில் சாதாரணமாக கிடைக்கும். இப்போ தொங்கு சட்டமன்றம் என்றதோ இல்லாட்டி 6 மாதங்களுக்குள்ள திரும்ப ஒரு தேர்தல் நடத்தப்படும் என்றதோ கடைசி வரைக்கும் நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாது. இல்லாட்டி அந்த மாதிரியான சாத்தியம் பெரும்பாலும் குறைவு. இப்போ இருக்கிற நிலைமையை பொறுத்த வரைக்கும் அதுக்கான சந்தர்ப்பம் வந்து கடைசி வரைக்கும் ஏற்பட போறது கிடையாது. ஆட்சியை குழப்பறதுக்கான ஒரு முயற்சி முன்னெடுக்கப்படுமா இருந்தால் அந்த குழப்பறதுக்கான முயற்சியில் ஈடுபடுற நபர்கள் மேல மக்களுக்கு இருக்கிற வெறுப்பு வந்து இன்னும் அதிகரிக்குமே தவிர அரசியல் ரீதியில் எந்த விதமான ஒரு மாற்றத்தையும் அது கொண்டு வர போறது கிடையாது. விஜய்க்கு இருக்கிற மிக பிரதானமான முக்கியமான முதலாவது சவால் என்று சொன்னா ஒரு சிலரினுடைய ஆதரவை பெற்றுக்கொள்றது. பிஜேபியினுடைய ஆதரவை பெற்றுக்கொள்ளாம மற்ற சிலரினுடைய ஆதரவை பெற்றுக்கொண்டு முதலமைச்சர் என்ற பதவியை பொறுப்பேற்றுக் கொள்றது. அதுக்கான முயற்சிகள் வந்து பேச்சுவார்த்தைகள் இன்றைக்கும் நடத்தப்பட்டிருக்கு. 10 நாட்கள் கால அவகாசம் கோரி இருக்கிறார் சொல்லப்படுது. இன்றைக்கு தமிழக சட்டமன்றத்தினுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய சட்டமன்ற தலைவர் என்ற பதவியும் அவருக்கு கிடைச்சிருக்கு. தொடர்ச்சியான தீவிரமான பேச்சுவார்த்தைகள் கட்சிகளுக்குள்ள நடத்தப்பட்டு வருது. இன்னொரு பக்கம் பாதுகாப்பு சம்பந்தமான பதவியேற்பு நிகழ்வுக்கான ஏற்பாடுகள் அதுக்கான பேச்சுவார்த்தைகளும் கூட்டங்களும் இன்றைய நாளில் நடத்தப்பட்டிருக்கு. சிலர் சொல்ற மாதிரி 6 மாதங்கள்ல தேர்தல் என்றது எப்படியுமே நடக்க போறது கிடையாது. 2 கட்சிகள் டிஎம்கே ஏடிஎம்கேன்னு சொல்லப்படுற 2 கட்சிகள் சேர்ந்து ஏதாவது சூழ்ச்சி செய்யும் என்றதும் சொல்லப்பட்டாலும் அதுவும் வந்து கடைசி வரைக்கும் நடக்க போறது கிடையாது. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இப்ப தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் பதவியேற்பு நிகழ்வு வந்து இன்னும் சில நாட்கள்ல நடத்தப்பட இருக்கு. அடுத்த 5 வருஷங்களுக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரா விஜய் தான் இருக்க போறார். அவருடைய ஆட்சி எப்படி இருக்கும் என்றதை நாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.